ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மன்வாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வர பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா, ஹீரோவும் நடந்த சண்டையில அந்த டூபு பையனோட கையை வெட்டி அந்த போட்டியில ஜெயிச்சிருப்பான். அண்ட் அந்த போட்டியில ஜெயிச்ச கையோட அப்படியே அந்த பேங்க் ஹவுஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க லீடரை போட்டு தள்ளிட்டு அங்க இருக்கிற மொத்த காசையும் ஹீரோ சுட்டின்னு வந்திருப்பான். இவன் இப்படி சுட்டிட்டு வரும்போதே அந்த டூபு அவங்க அம்மாவும் ஹீரோவோட ஃபேமிலியை மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கு அசாசன் எல்லாம் ஹயர் பண்ணிருப்பா. அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஒரு காலத்துல இந்த ஃபிளேம் வாக் கிளான் அது ஒரு பெரிய கிளானா இருந்தது. ஃபிளேம் எம்பரரை பார்த்து ஏகப்பட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் அவரை அட்மையர் பண்ணி ஜஸ்ட் அவரை கண்ணுல பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபுல்லா கூஞ்சிருப்பாங்க. ஈவன் அந்த பிரஸ்டீஜியஸான டேங்க் கிளானே ஒத்துக்கிட்டானுங்க இவர் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளுன்னு. அவர் இந்த மொத்த குளோரியுமே வெறும் சிங்கிள் ஜெனரேஷன்ல எடுத்துட்டு வந்தாரு. அதுவும் ஒத்த ஆளா நின்னு இந்த ஃபிளேம் வாக் கிளான ஒரு பெரிய மார்ஷல் கிளானாவும் இந்த முரிம்ல எவனுமே இக்னோர் பண்ண முடியாத ஒரு கிளானாவும் மாத்த. ஈவன் ரெனோண்டான மார்ஷல் மாஸ்டர்ஸே ஃபிளேம் வாக் கிளானோட வாரியரை பார்த்து ப்ரொவோக் பண்ண மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் எது வரைக்கும்னா ஃபிளேம் எம்பரர் சாவர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சக்சஷன் செரமோனில ஒரு புது பேட்ரியாக்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அவன் பேட்ரியாக்கா இருக்கிறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல, திறமையும் இல்ல. அதனாலேயே இந்த கிளான் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. ஈவன் இந்த கிளானை சேர்ந்த லாயலான ஃபாலோவர்ஸே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் இந்த கிளான்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இந்த கிளான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அண்டு எங்களோட ஃபிளேம் எம்பரர் ஒரு காலத்துல இந்த உலகத்தையே ஆண்டாரு. ஆர்த்தடாக்ஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் அவரு ரொம்பவே போல்ட் அண்ட் மெஜஸ்டிக்கான ஒரு ஹீரோ. அண்ட் ஃபிளேம் எம்பரரோட எனிமியை பொறுத்த வரைக்கும் அன்பேரலல் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு டைரானிக்கல் மார்ஷல் மாஸ்டர். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேன் தான் எங்களோட ஃபிளேம் எம்பரர். ஆனா இப்ப யங் மாஸ்டரை பார்க்க லிட்டரலா அந்த ஃபிளேம் எம்பரரையே பாக்குற மாதிரி இருக்கு. சொல்ல போனா யங் மாஸ்டர் மேல அந்த ஃபிளேம் எம்பரரோட இமேஜ் ஓவர்லாப் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படின்ட்டு இதெல்லாம் யார் யோசிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த டூ தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவரும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே யாரோ ஒரு 2 பேரு சீஃப் டூ அப்படின்னு கத்திட்டு ஓடியாராங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ கிளானை சேர்ந்தவனுங்க தான். அவனுங்களை பார்த்துட்டு இவரும், யூ கைஸ் நீங்க மட்டும் எதுக்கு இங்க தனியா வந்திருக்கீங்க, எங் லேடியோ யங் மாஸ்டர் எங்க? இதை கேட்ட உடனே அவனுங்களும் அந்த மர்ச்சன்ட் குரூப்பை சேர்ந்தவனுங்க எங்களை அசாசனை வச்சு ஆம்புஷ் பண்ணிட்டானுங்க. இப்ப எல்டர் ஜோ தான் அங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அவரால் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. இவனுங்க இப்படி சொன்னது கேட்ட அவரும், அப்பனா யங் லேடியும் யங் மாஸ்டரும் இப்ப டேஞ்சர்ல இருக்காங்க. இவரு இதை யோசிச்சுட்டு சரி உடனே இந்த விஷயத்தை யங் மாஸ்டர் ஓவாக்கு நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்கள காப்பாத்துறதுக்கு இங்க இருந்து செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. இவரு இப்படி போகும்போதே அப்படியே அந்த இடத்துல சீனா கட் பண்ணா அந்த எல்டர் ஜோ சண்டை போட்டு இருந்தாருல, இப்ப அந்த இடத்த தான் காட்டுறானுங்க. அதுல அந்த அசாசன் லீடரா எவன் தெரியல அவனும் இவரை பார்த்துட்டு, சோ இந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இன்னும் உயிரோட இருக்கீங்களா? கவலைப்படாத, உங்க எல்லாரையும் சாவடிக்கதான் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. எனக்கு ஒருத்தன் உயிரோட வேணும். ஆனா நீ இப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன்னு வையே, உன்னோட சேர்ந்து அந்த 2 குழந்தைங்களையும் போட்டு தள்ள வேண்டியதா இருக்கும். இவன் அப்படி சொன்ன உடனே அவரு காண்டாயி பாஸ்டர்ஸ் அப்படின்னு கத்துறாரு. இவர் இப்படி கத்தும் போதே அந்த அசாசனை பார்த்து ஏதோ ஒரு 2 விண்ட் அட்டாக் மாதிரி வருது. வந்த அட்டாக்கும் அந்த அசாசன் கையில அந்த கத்தியை தட்டி பறக்க விட்டுருது. எல்டர் ஜோவும் யாராது அப்படின்னு திரும்பி பார்த்தா எல்டர் டூ தான் அப்படியே மாசா வந்து நிக்கிறாரு. தலைவன் இந்த ஏர் பண்டர் ஃபேன் போல ஃபேனை வச்சு சும்மா மாசா சண்டை போட்டுக்கிறான். வந்தவரும் இதுக்கப்புறம் எவனா ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க நீங்க சத்திங்கடா அப்படின்ட்டு இவரு மிரட்டி நிக்கிறாரு. அவனுக்கு அதை பத்தலாம் பயப்படுவானுங்களா என்ன? அவனுக்கு வந்ததே போட்டு தள்ளுறதுக்கு தானே. துப்பர்றா இன்னொருத்த அரகண்டா பேசுறதுக்கு வந்துட்டான், அவனை இந்த இடத்துல போடுங்கடா அப்படின்ட்டு இவனுக்கு வெறி கொண்டா ஒரு அட்டாக் பண்றதுக்கு வரானுங்க. வந்தவனுங்க சும்மா இல்ல இவரை போட்டு மானாவரே வெட்டுறானுங்க. ஆனா இவர் ஒரு எல்டர்ன்றதுனால அந்த அட்டாக் எல்லாம் ஈஸியாவே பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்களும் சும்மா இல்ல இந்த எல்டருக்கு ஈக்குவலா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. தலைவன் உங்களை இப்படி அடிச்சாலாம் பத்தாது, இரா பறந்து அடிக்கிறேன்ட்டு இவனுங்களை பறந்து அடிக்கிறாரு. இவர் இப்படி பறந்துட்டு இருக்கும் போதே அந்த எல்டர் ஜோவும் இவரை பார்த்து யோ எல்டர் டூ ஜாகிரதையா சண்டை போடியா அப்படின்ட்டு கத்துறாரு. என்னன்னு பார்த்தா இவர் பறக்கும் போதே கீழே வந்து ஒரு அசசனோ உனக்கு மேலே வச்சு பாட கட்டுறேன்டா அப்படின்ட்டு ரெடியா நிக்கிறான். வந்தவனும் ஒரே ஸ்லாஷ் தான். ஆனா இவர் எப்படி அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிடுறாரு. இவர் இப்படி பிளாக் பண்ணாலும் அதுல உருவான பிரஷர்ல இவர் அந்த இடத்துல இருந்து தேய்ச்சின்னு தூரமா போறாரு. அவனுங்களும் இதான் சான்ஸ்னு இவர் அட்டாக் பண்றதுக்கு செம்ம ஸ்பீட்ல வரானுங்க. வந்தவனுங்களும் அட்டாக் பண்ணா இவர் எப்படியும் அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிடுறாரு. என்னதான் பிளாக் பண்ணாலும் இவருக்கு வயசானதுனால அதை முக்கி திணறி தான் தடுத்துட்டு இருக்காரு. இவர் இப்படி தடுக்கும் போதே அந்த அசசனும் இந்த கிழவனை நான் பாத்துக்கிறேன், மீதி இருக்க அந்த குழந்தைங்க எல்லாம் போய் போட்டு தள்ளுங்கடா அப்படின்ட்டு அவங்க ஆளுங்களை அனுப்புறான். இதை கேட்டு இவரும் யூ பேஸ்டர் அப்படின்னு கத்தும் போதே அந்த அசசனும் டே கேட்டு நாயே இந்த இடத்துல செத்து தொல்லடா அப்படின்ட்டு இவர் மார்பாக்ஸ்ல ஒரு வெட்ட போட்டுறான். இவரும் மார்பாக்ஸ்ல வெட்டு
வெட்டு வாங்கினேன், அவ்வளவுதான், நான் இந்த இடத்துல சாவ போறேனா, அப்ப இதுதான் என்னோட முடிவா அப்படின்னு யோசிச்சவரும் அந்த குழந்தைங்க கண்ணு முன்னாடியே ரத்த வெள்ளத்துல அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாரு. இவர் இப்படி விழும் போதே அந்த அசசன் அந்த குழந்தைங்களை பார்த்து, உங்க 2 பேர்ல நான் ஒருத்தனை தான் உயிரோட விடுவேன், இந்த இடத்துல யார் சாவணும்னு ஆசைப்படுறீங்க? இவனுங்க இப்படி கேட்கும் போதே ஹீரோட தம்பியும் அவன் தங்கச்சியை மறைச்சுன்னு என்னை தாண்டி முடிஞ்சா என் தங்கச்சியை தொறா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த அசசனும், பரவாயில்ல தம்பி, தைரியசாலியா தான் இருக்க, அப்படின்னா இந்த இடத்துல நீதான் சாவணும் அப்படின்ட்டு ஹீரோட தம்பியை வெட்டுறதுக்கு கத்திய ஓங்கும் போது தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ், மவன அவன் மேல கத்தி பட்டுதே, உன் தலை இங்க இருந்து பறந்துரும், கத்தி ஓங்கன போச்சுல அப்படியே நிறுத்துறா அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய மாசான டயலாக் எவன் சொல்லுவான்? ஹீரோ தான். அவன் அங்க இருந்து புயல் வேகத்துல வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வரும்போதே ஹீரோவோ இவனுங்க எவனையுமே உயிரோட விடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் வந்துட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு அந்த அசசனும், ஓஹோ இவன் தானே அந்த லூனாட்டிக் ஹுவா மியூஜின். கைஸ், இதுல மண்டையில லைட்டா ஒருத்தனுக்கு வெட்டு வந்த மாதிரி இருக்குல்ல, அவன் தான் இந்த அசசன் குரூப்போட லீடர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கிட்ட தான் எல்லாம் லீடர் மாதிரி எல்லாத்தையும் கேட்டு நிக்கிறானுங்க. சோ அதனால அவன் அசசன் லீடர்னே வச்சு போனோம்பா. அந்த லீடர் கூட இருக்கவனும், நம்ம இந்த ஹுவா மியூஜனை இந்த இடத்துல போட்டு தள்ளிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனை போட்டு தள்ளிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம இங்க இருந்து யாருன்னா ஒருத்தரதா உயிரோட எடுத்துன்னு போனோம், அவன் வழியில குறுக்க வந்தானா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இரு. இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இவனுங்களை அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வந்துட்டான். இதை பார்த்துட்டு அந்த லீடரும், டேய் ஹுவா மியூஜின், நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னால நாளைக்கு உதிக்க போற சூரியனை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுடா. இவன் இப்படி சொல்லும் போது ஹீரோ எதுவுமே சொல்ல, அவனை பார்த்து கொல்ல காணல, அவன் ஸ்வாட வச்சு ஒரு அடி அடிச்சடியில அந்த அசாசனோட ஸ்வாட அது தூள் தூளா போயிடுது. இவனோட ஸ்வாட் போயிடுச்சு அப்படின்னு ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும், குண்டு மாமா 2 ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு வெட்டு நடுவுலயே. அந்த அசாசனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. லிட்டரலா நம்ம தான் பிளாஷோட ஃபேன்ல சும்மா டப் டிப்னு முடிப்பான் எல்லா வேலையும், ஒரே போடுதான். போட்டவனா அவன் அந்த அசாசன் செத்துட்டானா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையா படல, அவன் செத்துருவான்ற தைரியத்துல ஹீரோவும் அவனை தாண்டி பின்னாடி இருக்கிற ஆளுங்களை அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு போயிட்டு இருக்கான். இவன் இப்படி 2ஆ பொழுந்ததை பார்த்துட்டு இவன் கூட வந்தவனுக்கு எல்லாம் மரண பீதி ஆயிடுது. பயந்தவனும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கடா, அவனை இந்த இடத்துல போட்டு தள்ளுங்கடா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு கும்பலா போறானுங்க. நம்மளால அதை பத்தி எல்லாம் பயப்படுவானா, நான் வாங்கடான்ற மாதிரி தான் அவனும் இவனுங்களை வெட்டுறதுக்கு வெறி கொண்டு வரான். இவனுங்களும் ஹீரோவை ஒரே இடத்துல வச்சு முடிச்சிடலான்ட்டு சும்மா கொத்தா வரானுங்க, கொத்துக்கறி போட்டுடலான்ட்டு. ஆனா இவனுங்களுக்கு தெரியல, ஹீரோவோ நான் இதுக்காக தான்டா காத்து நின்றன்ற மாதிரி பியர்லெஸ் 9 ஸ்வாட் 5th ஃபார்ம் ஆர்மி ஸ்லேயர் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பண்ணதுல எல்லாருக்குமே கை தனியா கால் தனியா தலை தனியா துண்டு துண்டா பறக்குது. பையன் அதனா கறி வெட்டுற கடையில வேலை செஞ்சானா என்னன்னு தெரியல, வெட்டி பறக்க விட்டுனுங்கிறான். அதை பார்த்துட்டு அந்த வெட்டு வாங்குறவனுங்க எல்லாம் சரியான ஷாக்கு, என்னடா இவன் இவ்வளவு கொடூரமா வெட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுல அந்த லீடர் கூட ஒருத்தன் பேசிட்டு இருப்பான்ல, அவனும் ஹீரோ இதான் சான்ஸ்னு சொல்லி அட்டாக் பண்ணா ஹீரோ அந்த அட்டாக் எல்லாம் டாச் பண்ணிடுறான். டாச் பண்ண ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, மவனை ஏன் மேலே கை வைக்கிறேன், அவ்வளவு தைரியமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி வந்தவனை நின்ன போஸ்லயே வச்சு ஒரே வெட்டு. பையன் தலை மட்டும் துண்டா பறகுது. அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோவும் இவனை வெட்டு அப்படியே கொடூரமா நின்னுட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா அந்த அசாசன்ல ஒரே ஒரு சர்வைவர் மட்டும் தான் உயிரோட இருக்கான். அவன் இதை பார்த்துட்டு மரண பீதியில நின்னுட்டு இருக்கான். இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இவன் இப்படி கத்தும் போதே ஹீரோவும் நின்ன இடத்துல இருந்து அவன் ஸ்வாட தூக்கி அடிச்சா இவன் கை துண்டா பறகுது. இவனும் கை போன வழியிலே ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவும், உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா மவனை 1 இன்ச்சு கூட நவராத. ஹீரோ அதை சொல்லிட்டு அப்படியே செம்ம காண்ல அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கொலை வெறிலுகிறான்னு. அவன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு தான் திரும்பி பாக்குறான். பார்த்தா அவங்க யாருக்குமே எதுவும் பெருசாலாம் சொல்ற அளவுக்குலாம் அடிப்பல்ல. ஆனா இதெல்லாம் ஹீரோட தங்கச்சியும் அப்படியே பயத்துல பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, வந்தது அவங்க அண்ணனா இல்ல எதனா யமனா அப்படின்ற மாதிரி பயத்துல பாத்துட்டு இருக்கா. இவன் இப்படி பார்க்கும்போது ஹீரோட தம்பியும் அவன் கண்ணை மூடிடுறான். நீ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு. அவளும் எதுக்கு பார்க்க கூடாது, ஏன் முன்னாடி என்ன இருக்கு, வந்திருக்கிறது அண்ணன் தானே, எனக்கு நல்லா தெரியும், அவங்க எல்லாரையும் அண்ணன் தோக்கடிச்சிட்டான் தானே, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா, முன்னாடி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீ பார்க்க கூடாது. இவன் இப்படி அவன் தங்கச்சி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம், உங்களை பார்த்தாலே தெரியுது 2 பேரும் பயத்துல இருக்கீங்கன்னு. இதை கேட்டு ஹீரோட தம்பியும், இல்ல நாங்க நல்லா தான் இருக்கோம், நாங்க ஒரு மார்ஷல் கிளானை சேர்ந்த பசங்க, அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி பயப்படுவோம். இவன் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் அவன் தலையில கை வச்சா பையனுக்கு கண்ணுகள்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு ஹீரோவும், இவ்வளவு சண்டையிலுமே நீ உன் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, நீ உண்மையாலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். இவன் இதை சொல்லிட்டு சைட்ல திரும்பி, எல்ரிஜோ அடிப்பட்டவங்க என்னோட தம்பி எல்லாரையுமே மேனருக்கு கூட்டு போங்க. ஓகே எங்க மாஸ்டர், அடிப்பட்ட எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு இன்ஃபார்மரியில சேருங்க, அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஹீரோ அப்படி சொல்லிட்டு அந்த அசாசனை பார்த்து, எவ்வளவு நேரம் தான் இந்த மாதிரி வெட்டப்பட்ட கையோட இந்த இடத்துல வழியில துடிச்சிட்டு இருக்க போற, மரியாதையா உண்மையை சொல்ற, உன்னை அமிச்சது அந்த மர்ச்சன்ட் குரூப்பை சேர்ந்தவனுங்க தானே அப்படின்ட்டு ஹீரோவும் அவனை பார்த்து சும்மா கொலை கான்ல மிரட்டினுங்கிறான். அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவன் அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும், நீ மட்டும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிட்டனா நான் உன்னை உயிரோட விட்டுறேன். ஹீரோ அப்படி சொன்னவனே அவனுக்கு ஷாக்கு, இவன் உண்மையாலே உயிரோட விட்டுருவானான்ட்டு. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஹீரோ பார்த்தே, நீ உண்மையா சொல்றியா, நான் உண்மையா சொன்னா என்ன உயிரோட விட்டுருவியா, நான் போன சாப்டர்லயே சொல்லிட்டேன், கேட்ட கேள்வியை நான் மறுபடியும் கேட்க மாட்டேன், அதனால மரியாதையா உண்மையை சொல்றேன். ஹீரோ அப்படி சொன்னவனே அவனும், ஆமா அந்த மர்ச்சன்ட் குரூப்போட மாஸ்டர் அந்த
பொம்பளை அவதான் டெத் ஃபாரஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருந்து எங்க எல்லாரையுமே உங்க ஃபேமிலியை போட்டு தள்ளுறதுக்கு ஹையர் பண்ணா. இவன் அப்படி சொல்ல ஹீரோக்கு அப்படியே காண்டு மண்டையில ஏறுது. அப்படியே இந்த பேனல பாருங்க கைஸ், அந்த ஆர்ட் ஒர்க் அது எவ்வளவு மாசா இருக்கு பாருங்க. அப்படியே லைட்டா சோலோ லெவலிங் பாக்குற மாதிரியே தெரியல உங்களுக்கு. இவன் வந்து சொல்லிட்டு நீ கேட்ட மாதிரியே நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், என்ன உயிரோட விட்டுருவல்ல, உனக்கு சாவ கூடாதுன்னு ஆசை இருந்தா மரியாதையா இந்த இடத்துல இருந்து ஓடிடு. அண்ட் போய் அந்த பொம்பளை கிட்ட சொல்லு, நான் ஃபிளேமுவா கிளான சேர்ந்த ஹுவா மியூஜின் உங்க என்டையர் குரூப்பையுமே எப்படி மேசக்கர் பண்ணி சாவடிச்சன்ட்டு எல்லா டீடைல்ஸும் பிசுறு மாறாம அவகிட்ட சொல்லு. அண்ட் அது கூட சேர்த்து இந்த விஷயத்தையே சொல்லு, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிச்சதுக்கு அப்புறம் நானே பர்சனலா அவளை போட்டு தள்ளிட்டு அந்த மொத்த கிளானையும் சர்வநாசம் பண்றதுக்கு வருவேன்ட்டு அவகிட்ட போய் சொல்லு. ஹீரோவோ இந்த விஷயத்தெல்லாம் இந்த அசாசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ரோட்ல இருக்க எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு அங்க பாரு அதெல்லாம் ரத்தம் தானே, ஆமா யார் அது, வேற யாரா இருப்பா, அந்த ஃபிளேமுவா கிளான சேர்ந்த லூனட்டிக் தான் நினைக்கிறேன், அவனோட மேட்னஸ் அது மறுபடியும் பீக்குக்கு போயிடுச்சு போல, இல்ல நல்லா பாரு அது இன்னுமே மோசமா இருக்கு. அன்னைக்கு யாரெல்லாம் இந்த ரோட் சைடு நின்னு ஹீரோவை இந்த மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் ரத்தத்தையே ஒரு போர்வையா போத்திட்டு வர்றத பார்த்தாங்களோ அதுல இருந்து எவனுமே ஹீரோவை பார்த்து சிரிக்கிறதும் இல்ல, அதுல இருந்து எவனுமே ஹீரோவை கீழ்த்தனமாவும் பாக்குறது இல்ல. வெயிட் பண்ணு, ஆனா இவன் தானே அந்த பேங்கோ செட்டை அழிச்சது, அவனுங்க ஒரு விஷியஸ் பேஸ்டர் ஆச்சு. ஆமா, அதுவும் இல்லாம அந்த மர்ச்சன்ட் குரூப்போட ரெண்டாவது பையனை நடந்த சண்டையில இவன் பேரலைஸே ஆக்கிட்டானா. அப்ப இருந்த எல்லாருமே ஹீரோவை எப்படி கூப்பிட்டானுங்கன்னா ஹுவா மியூஜின் த மேட் யங் மாஸ்டர். வெல் இது கொஞ்சம் வினோதமா இருக்கு. இவன் சின்ன பையனா இருக்கும் போது ஷாவ்லின்ல இருந்து வந்த எல்லா மாங்குமே இவனை பார்த்துட்டு இவன் ஒரு ப்ராடஜி, அந்த எவன்ஸாலே பிளஸ் பண்ணப்பட்ட ஒருத்தன் அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் கிட்ட இருந்து போன டேலண்ட் அது எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹீரோவை இந்த உருவத்துல பார்த்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஜீசாங்கே ஹீரோக்கு கொடுத்த பேர் தான் ஹிடன் டிராகன் ஆஃப் ஜீசாங். இந்த ஆத்தர் இப்படி ஹீரோக்கு ஒரே பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் கிளானுக்கு வந்து கதவு திறந்தா ஹீரோவோட சர்வன்ட்டோ யோ தல நீ 2 காலில் தான் நந்து வரியா, நான் கூட காலை வெட்டி உன்னை தவளை விட்டுருப்பானுங்கன்னு நினைச்சேன். முட்டா பீஸே என்ன பார்த்தா தெரியல, நான் நல்லா தான் இருக்கேன், அதை விட முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு. சரி எல்லாரும் எங்க மெடிசன் ஆள்லையா இருக்காங்க? ஆமா தல. அப்புறம் யங் மாஸ்டரும் யங் லேடியும் அவங்க ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்றதுக்காக அவங்க சேம்பர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஓஹோ அப்படியா சரி ஓகே எனக்கு போயிட்டு நான் குளிக்கிறதுக்கு சுத்த நீர் ரெடி பண்ணு, இப்பயே கிளம்பிட்டதில்ல டப்புன்னு போய் டப்புன்னு முடிச்சுட்டு வரேன். இவன் அப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோவோட ரூம் தான் காட்டுறானுங்க. ஹீரோ கேட்ட மாதிரி ஹீரோட சர்வன்ட்டும் அவன் குளிக்கிறதுக்கு அந்த பேத்தை ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் அதுல குளிச்சுட்டே தான் ஹீரோட தம்பி தங்கச்சியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவனும் அவங்க ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்றதுக்காக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா. இது கேட்கறதுக்கு வேணா நார்மலா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவங்க பார்த்த அந்த விஷயம் கண்டிப்பா அவங்களால மறக்கவே முடியாது. பட் ஸ்டில் அவங்க 2 பேருக்குமே இந்த உலகத்தோட இந்த குரூவலான சைடை நான் காட்டக்கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே இந்த வெளி உலகத்தை இவங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த உலகத்தோட நல்ல சைடை மட்டும் தான் இவங்க பார்க்கணும். ஆனா இந்த குழந்தைங்க இவங்க 2 பேர் வழியா நான் வேற யாருன்னா பார்த்துட்டு இருக்கேனா என்ன அப்படின்ட்டு ஹீரோவும் அவன் பாஸ்ட்ல எக்ஸ் இருக்கும்ல அதோட தம்பி தங்கச்சிங்க இருந்திருப்பாங்கல்ல அவங்க 2 பேரை தான் இவங்களோட உருவத்துல வச்சு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு கையில வச்சிருந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு அந்த நிலாவை பார்த்து இதுக்கப்புறமாச்சு நடக்கிற விஷயம் எல்லாம் ஒழுங்கா நடக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அடுத்த நாள் அந்த மெடிசனல் ஹால்ல தான் காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தர் எது அந்த ரெட் ஃபிளேம் ஆர்ட் மேனுவலா அப்படின்ட்டு பதறாரு. யாருன்னு பார்த்தா அந்த எல்ரு ஜோ தான். ஹீரோ தான் அவர்கிட்ட அதை கேட்டிருக்கான் போல. இவர் இப்படி பதறத பார்த்துட்டு ஹீரோவும் ஆமா எனக்கு அதான் வேணும், ஆனா நீங்க இப்படி பதறத பார்த்தா ஏன் நான் கேட்க கூடாது எதனா ஒரு விஷயத்த கேட்டனா என்ன, அதெல்லாம் எதுவும் இல்லை எங்க மாஸ்டர், ஆனா நீங்க எதுக்கு அதை கேட்கறீங்கன்ற ரீசனை நான் தெரிஞ்சுக்கலாமா. இவர் இப்படி கேட்ட உடனே ஹீரோவும் அவர் அப்படியே குறுன்னு பார்த்துட்டு எனக்கு புரியுது இவன் எங்கடா மறுபடியும் உனக்கு ஃபிட்ஸ் வந்து அந்த மேனுவல இவன் கீழ்ச்சி போட்டுற போறான் அப்படின்ட்டு நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இவன் அப்படி சொன்ன உடனே ஐயோ நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கல எங்க மாஸ்டர், அப்படின்னா அந்த மேனுவலை கொடு, நீ இப்ப இருக்க நிலைமையில உன்னால கண்டிப்பா இந்த கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கை சொல்லி தர முடியாது, அதனால நானே பர்சனலா நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் அந்த விஷயத்த சொல்லி தரேன். இதை கேட்ட உடனே அவரும் ஹீரோ குறுன்னு பார்த்தா ஹீரோவும் எனக்கு புரியுது இன்னுமே என் மேல உங்களுக்கு டவுட் இருக்குன்ட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லை எங்க மாஸ்டர், நீங்க கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல எல்ட்ரிஜோ, ஏன்னா நாளைக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவரும் புரிஞ்சுது இந்தாங்க நீங்க கேட்ட சீக்ரெட் மேனுவல் அப்படின்ட்டு அந்த புக்கை எடுத்து குத்துறாரு. ஹீரோவும் அந்த புக்கை வாங்கின சரி நல்லது 2 கேட்டு நாயங்களும் போயிட்டு மரியாதை ரெஸ்ட் எடுத்து உடம்ப தேத்துற வழியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அப்படி போன உடனே எல்ட்ரு ஜோவும் இதெல்லாம் உண்மையிலே ஓகேவா, இதை கேட்டு எல்ட்ரு டூவும் எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப கவலைப்படுறன்னு நினைக்கிறேன், நீயே யங் மாஸ்டரோட ஓவர் வெல்மிங்கான ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை பார்த்த, அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற, ரீசெண்டா அவருக்கு எந்த ஒரு ஃபிட்ஸுமே வர்றதில்ல, சொல்ல போனா அவர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்காரு, இவர் இந்த நிலைமையில பார்க்கும் போதே தெரியுது யங் மாஸ்டர் நல்லாவே கியூர் ஆயிருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது அந்த டாவோயிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். ஃபைனலா அது எப்படியும் ஒர்க்
பக்காவா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரீட்மெண்ட் ஒருத்தரோட மார்ஷல் ஆர்ட்ஸையும் ஸ்ட்ரென்த் ஆக்குமா என்ன? நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா ஹீரோ போட்டு அவங்க எல்லாருமே பெரட்டி எடுத்திருப்பான்ல, அதை பார்த்து தான் இவர் கேக்குறாரு. இதை கேட்டு எல்டர் டூவும் நீ இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற வழி இல்லையே, அன்லெஸ் அவங்க ஃபேட்ஃபுல்லான எதனா ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ற வரைக்கும். இதை கேட்டு எல்டர் ஜோவும் நீங்க சொல்றீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஆர்டினரியான என்கவுண்டரா இருக்காது, கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் மார்ஷல் மாஸ்டரா தான் இருக்கும். அப்படி இல்லாத வரைக்கும் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 17 வருஷமா நம்ம கிளான் மேல மூடி இருந்த இந்த கருப்பு போக அது கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாச்சு நம்ம கிளான் அதோட பழைய குளோரிக்கு போவோம் நம்புவோம். இவர் இப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ட்ரைனிங் கிரவுண்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவும் தம்பி தங்கச்சி கிட்ட ஏதோ ஒரு பட்டர்ஃபிளை டான்ஸ்னு ஒரு டெக்னிக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு இது பட்டர்ஃபிளை டான்ஸா, நீ என்ன சொல்ற, எங்களுக்கு ஒன்னும் புரியலையே, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றது மூலியமா உங்க ஆப்போனன்ட்டோட கால் அவங்க நிக்கிற இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும், அவங்களால நவரவே முடியாது. ஆனா உங்களால அந்த இடத்துல இருந்து ஈஸியா ஃப்ரீயா நவர முடியும். எப்படின்னா ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி அப்படியே சிறகடிக்கலாம் நீங்க. இதை சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே பெருமையா, ஆனா அதுவும் இல்லாம இத்தனை வருஷமா என்னோட ரியல் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நானே உருவாக்குனதுதான் இந்த ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட் டெக்னிக். இதை கேட்டு ஹீரோட தம்பியும் ஊ ஊ அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. சடனா ஹீரோட தங்கச்சியும் ஆனா இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, எல்டர் ஜோ என்கிட்ட என்ன சொன்னார்னா உங்களுக்கு உண்மையாலேயே காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவுமே ஒண்ணு கிடையாது, நீங்க ஒரு சரியான மட்டி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதை உருவாக்கி இருப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட தம்பியும் அடியே சண்டாலி சும்மாரி, அவங்கன்னா நம்மள தூக்கி போட்டு சொருவிட போறான் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க சைட்ல. இதை கேட்டு ஹீரோவும் இனிமே தியரி எல்லாம் போதும், நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்பேரிங் குள்ளே போயிடுவோம், நீங்க ரெண்டு பேருமே கத்துக்கிட்ட பேசிக் ஃபிஸ்ட் டெக்னிக்கை வச்சு என்ன அட்டாக் பண்ணுங்க. இதை கேட்ட உடனே ஹீரோட தம்பி தங்கச்சியும் இதோ வருது வாங்கிக்கோ அண்ணா, அப்புறம் அடி வாங்கின்னு அம்மா அப்பான்ட்டு கதறக்கூடாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே செத்துட்டாங்க, உனக்கு தெரியும்ல, நாங்க அடிச்சோன்னா அதோட நீ தாத்தா பாட்டின்னு தான் கத்தணும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டுவினுங்கிறானுங்க. இவனுக்கு இவ்வளவு பில்டப் குத்துட்டு ஹீரோ அடிக்கிறதுக்கு சும்மா பாஞ்சுன்னு வரானுங்க. நாட்சா பூமி புலகம், தண்ணி தெரிக்கும், வான கிழிக்கும், இந்தாடா அண்ணா அடிய வாங்கிக்கோ அப்படின்ட்டு செம்ம ஸ்பீட்ல வராங்க. ஹீரோக்கே லைட்டா ஷாக்கு, உண்மையிலே நம்மள வச்சு பறக்க விட்டுருவானுங்களா இவனுங்க அப்படின்ட்டு. இவன் இப்படி இந்த விஷயத்த யோசிச்சு ஷாக்ல இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணா அதை பார்த்துட்டு தலைவனுக்கு சும்மா மரண ஷாக்கு. அவனும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு வெயிட் பண்ணு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, இதுங்க ரெண்டும் இப்ப உண்மையிலே இந்த இடத்துல என்ன அடிச்சிட்டு இருக்குங்களா, இத பார்க்க ரொம்பவே பெத்தட்டிக்கா தெரியுது. இந்த ரெண்டு குழந்தைங்களும் இதுங்க உண்மையிலே மார்ஷல் கிளான்ல இருந்து தான் வந்ததுங்களா, இல்ல இவங்க எங்க இருக்கிறதுனால இப்படி பண்றாங்களா, இருந்தாலும் இது ரொம்ப மோசமா இருக்கு. சொல்ல போனா இவங்களுக்கு லோவர் பாடி வெயிட்ட பேலன்ஸ் பண்ணவும் தெரியல, அதை ரொட்டேட் பண்ணவும் தெரியல. என்னால இந்த விஷயத்தை சுத்தமா நம்பவே முடியல. ஈவன் இவங்களால பேசிக் பாடி கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு சரி காண்டாயிரம், அவனும் போதும் அப்படின்ட்டு கத்தனவுனே இவங்க ரெண்டு பேருக்கும் லைட்டா அப்படி தட்டிடுது. அதை கேட்டு இவங்க அப்படியே லைட்டா பதட்டத்துல நிக்கும் போதே ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சடனா தலைவலி வந்துருச்சு, அதனால தான் நான் அப்படி கத்திட்டேன், நீங்க பண்ண வரைக்கும் போதும், இன்னைக்கு இதோடய நிறுத்திப்போம். ஹீரோ சொன்ன உடனே ஹீரோட தங்கச்சி அண்ணா நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு அவளும் அப்படியே பாசமா கேக்குறா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் உங்க ரெண்டு பேரோட ஸ்கில் லெவல் நான் எதிர்பார்த்ததை விட அது ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதனால நீங்க இதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெக்னிக் கத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ற ட்ரைனிங் பண்ணுங்க, இன்னைக்கு இது போதும், நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து அடிச்சு துரத்திடுறான். இவங்களும் போகும்போது அவள் தான் நம்ம அண்ணனே செதற விட்டும் போல, அதான் அண்ணன் பயந்து நம்மள அமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசின்னு போதுங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இதுங்கெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட் சொல்லி கொடுக்கறது அது ஒன்னும் ஈஸியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே மாஸ்டர் இதை பார்க்கும்போது என்ன ட்ரைனிங் பண்ணும்போது நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னாலதான் நம்ம கிளானோட லினியேஜர் அது என்னோடய முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஹீரோ தானே அவங்க மாஸ்டர் கிட்ட இருந்து கடைசியா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துட்டு இருப்பான், அப்புறம் இவனும் யாருக்கும் சொல்லி கொடுக்காம தான் செத்து போயிருப்பான், அதனால அவங்க மாஸ்டரோட கிளானோட லெகசி அது ஃபுல்லா அப்படியே ஹீரோவோட முடிஞ்சிருச்சு. இதை சொல்லிட்டு ஹீரோவும் ஆனா கண்டிப்பா அழிஞ்சு போன நம்ம கிளானை ரீஸ்டோர் பண்ணி அதோட ஃபார்மர் குளோரிக்கு நான் கொண்டு போவேன், அண்ட் மறுபடியும் நம்ம மார்ஷல் லெகசியை நான் ரிவைவ் பண்ணுவேன், அண்ட் அந்த பேஸ்டரை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், அதான் அந்த ஸ்வாட்லெஸ் மார்க் கர்ஸ் இருக்க அந்த பேஸ்டர், அவனை என்னோட போன வாழ்க்கையில என்னால தோக்கடிக்க முடியல, ஆனா இந்த தடவை கதையே வேற. இதை யோசிச்சுட்டு ஹீரோவும் தரையில குத்தி அவன் ஸ்வாடை எடுத்துட்டு இந்த தடவை என்ன ஆனாலும் சரி அவனை நான் என் கையாலேயே போட்டு தள்ளாம விடவே மாட்டேன். இதை யோசிச்சுட்டு ஹீரோவும் அந்த ஸ்வாடை ஸ்விங் பண்ணிட்டு இப்ப என்னால இந்த ஸ்வாடை ஒத்த கையிலே தூக்க முடியுது, அண்ட் இந்த காத்துல இருக்க எனர்ஜி அதை என்னால கிளியராவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த எல்லா ஸ்வாட் ஃபார்மையுமே ஒவ்வொரு தடவையும் நான் ரிப்பீட் பண்ணும் போது என்னோட ஸ்பீட் அது ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த ஸ்வாடை வச்சு அந்த இடத்துல செம்ம ஸ்பீட்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி ட்ரைனிங் எடுக்கும் போதே அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாளதான் காட்டுறாங்க. நான் பார்த்தா அந்த எல்டர் ஜோவும் டூவும் தான் வந்து நிக்கிறாங்க. இதுல அந்த எல்டர் ஜோவும் நான் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டேன், இதை பார்த்துட்டு ஹீரோவும் குட் ஒர்க். இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவோட சர்வன்ட்டோ எது குட் ஒர்க்கா, அவ்வளவுதான் நீங்க சொல்ல போறீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாச்சு தெரியுமா, நாங்க யங் மாஸ்டரையும் யங் லேடியும்
ஃப்ரெண்டையும் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு நீங்க என்னமோ சாதாரணமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் அப்படி பதறும் போதே ஹீரோவும் உன்னை இந்த இடத்துல பேச சொன்னது யாரு, பொத்திட்டு ஹீரோவும் இதை சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னு வைங்க, நீங்க 2 பேருமே காஃபின்ல தான் இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருப்பீங்க. அடுத்த தடவையாச்சும் இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க, புரியுதா? இதை கேட்டவொடனே அவங்க 2 பேரும் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், புரிஞ்சுது எங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்லும் போதே தூரத்துல யாரும் நின்னு ஹீரோ பார்த்துட்டு, பாத்தியா அவன் இப்ப நல்லா ஆயிட்டான், நான் தான் உங்ககிட்ட சொல்லல என்னால மட்டும் தான் யங் மாஸ்டரை ட்ரீட் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் செஷன்ஸ் நடந்தா போதும் அவர் ஃபுல் பாடியுமே ரெக்கவர் ஆயிடும். இதெல்லாம் யார் சொல்றான்னு பார்த்தா எவனோ ஒரு கிழவன் தான் வந்திருக்கான். அவன் கூட எவனோ அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். இந்த கிழவனோட பேர் என்னன்னா டூ யங் சோ. அந்த கிழவனை பார்த்துட்டு ஹீரோவும், டே கெல்டே யாரா நீ, பிச்சைக்காரனுக்கு சோறு போடுற அளவுக்குலாம் எங்க வீட்டுல சோறு இல்ல, நாங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயின்னு வரோம், பொத்தி நீங்க வந்து போங்கடா, பிச்சைக்காரன் உன்னால எவன் உள்ள விட்டா, உன்னை காதா மட்டும் அடிக்கணும், வெளியே வர்றா அப்படின்ட்டு ஹீரோ திட்டினுங்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோவோட செவன்ட்டோ, யோ தலை பார்த்து பேசியா, அந்த ஆளு தான் உனக்கு இவ்வளவு நாளா ட்ரீட்மெண்ட் குத்துனுங்கிறாரு. இவனும் இதை சொல்லிட்டு அந்த கிழவனை பார்த்து, எங்களை மன்னிச்சிருங்க சார் டாயூஸ், யங் மாஸ்டர் இன்னுமே ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. இவன் இப்படி சொல்லும் போது அதை கேட்ட அந்த கிழவனும் ஆஹா அப்படின்ற மாதிரி நிக்கும் போது ஹீரோவும் அவன் சர்வன்ட்டை எட்டி ஒரு உத, ஏய் வர்றா அப்படிக்கா, உன்னை யார் இப்ப இங்க வந்து பேச சொன்னா, நான் தான் அந்த கிழவன் கையில பேசினுக்கிறேன்ல, மரியாதை ஓடு அப்படின்ட்டு அவன் முதுகுல ஒரே அடி அடிச்சு அவனை பறக்க விட்டு ஹீரோவும் அந்த கிழவனை பார்த்து அப்படியே ஒரு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல போடுறான். பையனும் போட்டு அவனை பார்த்துட்டு, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பார்த்து நான் எவ்வளவு ரூடா பேசிட்டேன், நீங்க எப்படியா பட்ட ஆளு, உங்களை எப்படி நான் ரெகக்னைஸ் பண்ணாம போனேன். இது சொல்லிட்டு ஹீரோவும் அவன் மூஞ்சி முன்னாடி போயிட்டு அப்படியே டெரரா மூஞ்ச வச்சுன்னு, நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால பயங்கர பசியில இருப்பீங்க, அதனால வாங்கல கொஞ்சம் உள்ள போய் உட்காந்துட்டே பேசுவோம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு இவன் டெரரா சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடறானுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இதே மாதிரியே ஒரு நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.